அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் உதயா. இந்த கரப்பாம்பூச்சி பண்ணுற வேலை இந்தியாவில் நீங்கள் பாருங்கள், போராட்டம்ன்ற பேரில் நாடையே சீரழிச்சிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நீட்டு பிடிக்குது பிடிக்கலை, நீட்டை உங்களுக்கு வேணாமா, நீங்கள் எதுக்குறீங்களா, உங்களுடைய போராட்டம் எப்படி இருக்கணும், அது கலவரமாக மாறலாமா? இன்றைக்கி நீங்கள் போராட்டம் பண்ணணும்னு வரல, கலவரம் பண்ணணும்னு தான் வர்றீங்க. இதில் தமிழ்நாட்டிலேருந்து ஆதரவு வேறு. கரப்பாம்பூச்சி இந்தியாவுக்கு ஏதோ ஒன்று சொல்ல வருது, அதை நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிற என்னத்தை கவனிச்சி சொல்ல வந்த விஷயம் இதுதான். நாடை சீர்குழிச்சிக்கிட்டு இருக்கா. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி அவங்களாம் பள்ளி மாணவர்கள் மாதிரியே இருக்காங்க. நான் கேட்குறேன், நீட் எழுத போகிற பசங்க மாதிரியே இருக்காங்க. வன்முறையில் இறங்கி அந்த வீடியோலாம் பார்க்குறேன், மனசு அப்படியே பதைக்குது. அந்த இராணுவ வீரர்கள் உங்களை பாதுகாக்க சொல்லப்போனால் அவங்கள தற்காத்துக்கிறாங்க. சரி, அவங்க தற்காத்தும் ஒரு இடத்துல இருக்காங்களே, அவங்களே அது விடுறீங்களா? அவங்கள போயிட்டு ஏறிக்கிட்டு மிதிக்கிறிய, கல் எடுத்து வீசுறீங்க. அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, அதையும் நினச்சி பாருங்கள். சரியா? உங்களுடைய போராட்டம், நீங்கள் போராட்டம் எங்கே தான் போராடல, எல்லா இடத்துலையும் தான் போராடுறாங்க. ஆனால் அந்த போராட்டம் போராடுற அரசுக்கு போகணும், கவனம் செலுத்து கேட்பாங்க. உங்களுடைய போராட்டம் நியாயமானதாக இருந்தால் உங்களை அவங்க கூப்பிட்டு வச்சு பேசுவாங்கல்ல. நீங்கள் அந்த அளவுக்கு பண்ணுறீங்களா? உங்களுக்கு போராடணும். அது என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே பாரத பிரதமர் மோடிஜி 3 முறையாக பிரதமராக இருக்கார், ஹாட்ரிக் வெற்றி அடிச்சிட்டார். 4வது முறையும் அவர் ஆயிடுவாரோ, அதுக்கு நம்ம இப்போலேருந்தே பிரச்சனையை தூண்டிடுவோம். அப்போ தான் 2029 மக்கள்கிட்ட மோடிஜியை பற்றி கெட்ட பேர் அவப்பேரை உண்டு பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், 4வது முறையும் அவர் தான் பிரதமராக வருவார். இதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. வேணா எழுதி வச்சுக்கிறேங்க. இன்றைக்கி நீங்கள் பண்ணுற போராட்டம் பார்த்து உலக நாடுகளே சிரிக்கும். இந்தியாவில் ஏன் அவ்வளோ சண்டை நடக்குது அப்படின்னு. இப்போ நாளைக்கு உங்களுக்கே ஏதோ ஒரு பிரச்சனை, உங்கள் மாநிலத்தில் உங்களுக்கு பிரச்சனைனாலும் அந்த இராணுவம் தானே நிற்கணும். அந்த இராணுவத்தை நீங்கள் அந்த அளவுக்கு நடத்துகிறீங்களே, கல்லை விட்டு எறிகிறோம், கரெக்டாக விட்டு எறிகிறோம் பண்ணுறீங்களே, இது சரியாக இருக்கா கேட்குறேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படியே மனசு பதைக்குது. என்றைக்குமே ஒரு போராட்டம் சரியாக இருந்தால் அங்கே வெற்றி கிடைக்கும். இப்போ நீங்கள் சரி, நீங்கள் நீட்டு வேணான்னு நீங்கள் போராடுறீங்க. நீட்டு வேணும்னு பாதி பேர் போராடினா என்ன பண்ணுவீங்க? நீட்டுனால வாழ்ந்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க சொல்லுங்கள். ஏழை எளிய மாணவர்கள் எவ்வளோ பேர் வாழ்ந்துருக்காங்க. நீங்கள் வேணான்னு போகிறீங்க, சரி, அது உங்களுடைய பிரச்சனை. போராட்டம்ன்றது உங்களுடைய பிரச்சனை, சரி. அப்போ நீட்டை ஆதரிக்கிறவங்க அவங்களும் போராடினா என்ன பண்ணுவீங்க? இது தேவையா? இதெல்லாம் திட்டமிட்டு வேணும்னே நான் நடக்கிற சதி மாதிரி இருக்குது. தயவு செய்து இனிமேல் இந்த மாதிரிலாம் கலவரங்கள் பண்ணாதீங்க. உங்களுடைய போராட்டம் ஒரு அமைதியாக இருக்கட்டும். அதுக்கு அரசு என்னைக்குமே செவிசாய்த்து என்னன்னு கேட்கும். நன்றி, வணக்கம்.